இன்று நாம் தி லாஸ்ட் knock என்ற கதையை கேட்கப் போகிறோம். இது ஒரு குடியிருப்பு, எளிய விதிமுறை மற்றும் கதவின் சத்தம் எப்படி அனைத்தையும் மாற செய்தது என்பதை கேட்கப் போகிறோம். ஐஷா என்ற இளம்பெண் ஒரு அமைதியான நகரக் குடியிருப்பில் குடியிருக்கிறாள். அது ஒரு மர்ம ரகசியத்தை உடையது என்பதை அவள் அறியவில்லை. அது ஒரு முழு மூட நம்பிக்கை என்றே நினைத்தாள். அது கூடிய விரைவில் அவள் தப்பிக்க முடியாத ஒரு கொடிய கனவாக மாறியது. மணி 11 அடித்தவுடன் கதவு தட்டும் சத்தம் ஆரம்பிக்கின்றது. எச்சரிக்கையாக இருங்கள். இந்த லாஸ்ட் knock இற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். ஒரு கல்லூரி மாணவி ஐஷா ஒரு குறைந்த விலையுள்ள குடியிருப்பிற்கு குடியமர்ந்தார். ஆனால் அதில் ஒரு வினோதமான விதிமுறை இருந்தது. நள்ளிரவுக்குப் பிறகு எவரும் தட்டினாலும் கதவை திறக்கக்கூடாது. அவள் அதை ஒரு ஜோக் என்று நினைத்தாள். ஒரு இரவு அவள் படித்துக் கொண்டிருந்தபோது அமைதியான குடியிருப்பில் ஒரு தட்டும் சத்தம் கேட்டது. ஆச்சரியத்துடன் அவள் கதவின் தொற்சொறி வழியாக பார்த்தாள். ஆனால் யாரும் இல்லை. தட்டும் சத்தம் தொடர்ந்து பல மடங்காக அதிகரித்தது. அவள் விதிமுறையை மீறி கதவை திறந்து பார்த்தாள். ஆனால் அங்கு யாரும் இல்லை. திரும்ப அவள் கதவை மூடிக்கொண்டவுடன் தனது வரவேற்பறையில் ஒரு வெளிர் நிறமான உருவத்தை கண்டாள். அதற்கு காலியான கண்கள் மற்றும் ஒரு முறுக்கப்பட்ட சிரிப்பு இருந்தது. அந்த உருவம் மெல்ல, "நீ என்னை உள்ளே அனுமதி" என்று சொன்னது. அடுத்த நாள் காலை ஐஷாவின் குடியிருப்பு காலியாக இருந்தது. ஊதியத்தார் அவளுடைய பெயரை ஒரு மாயமானவர்களின் பட்டியலில் சேர்த்தார். ஆனால் ஒவ்வொரு இரவிலும் அந்த தட்டும் சத்தம் தொடர்கிறது. இன்னும் வேறு யார் விதியை மீறுவார் என்று மீறும் நாளுக்காக காத்திருக்கிறது. ஐஷா நினைத்தாள், அந்த விதியை மீறுவது அவளுக்கு மன அமைதியை தவிர வேறெதையும் இழக்க செய்திடாது. ஆனால் அது அவளுடைய உயிரையே இழக்க செய்தது. அவளின் ஆர்வத்தின் உண்மையான விலையை தெரிந்து கொண்டாள். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. நீங்கள் எப்படி? அவளுடைய இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் அந்த கதவை திறந்திருப்பீர்களா அல்லது எச்சரிக்கையை பின்பற்றியிருப்பீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் நினைவில் கொள்ளுங்கள், சில விதிகள் மீறப்படுவதற்கானவை, ஆனால் சில விதிகளை ஒருபோதும் சோதிக்க கூடாதவை.